அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை தை அமாவாசை. இரவு 7 மணிக்குள் இந்த எளிய தாந்திரிக விளக்கை ஏற்றி பாருங்கள். எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத கடனும் உடனே தீர்வதற்கான வழி கிடைக்கும். 16 செல்வங்களும் வீட்டில் தாண்டவமாடும். மகாலட்சுமி தாயாரின் அருள் பூரணமாக நமக்கு கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய தை அமாவாசையை முன்னிட்டு ஆல்ரெடி 3 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அமாவாசை, அதிலும் உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் தை அமாவாசை. இன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறைகளாக இருந்தாலும் அதற்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட இன்றைய அற்புதமான தை அமாவாசையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிக விளக்கை ஏத்தி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அதிலும் குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பண தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக தீபத்தை ஏத்துங்க. மின்னல் வேகத்தில் உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக தீபத்தை எப்படி எந்த நேரத்தில் ஏற்றணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், அமாவாசை திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நேற்றைய தினம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி 10 நிமிடங்களுக்கு அமாவாசை திதி ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் ஜனவரி 29 புதன்கிழமை இரவு 7 மணி 21 நிமிடங்கள் வரை அமாவாசை திதி நிறைவாக நமக்கு இருக்குங்க. தை அமாவாசையை முன்னிட்டு திதி தர்ப்பணங்கள் கொடுக்கிறவங்க இன்றைய தினம் தாங்க நம்ம கொடுக்கணும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக விளக்கை இன்றைய தினம், அதாவது புதன்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ளாக ஏற்றி வைக்கணும். இந்த தீபத்தை முடிந்தவரை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏற்றுவது மிகவும் விசேஷமானது. அந்த டைம்ல வீட்ல பெண்களால ஏற்ற முடியலனா ஆண்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம், தவறு கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய தாந்திரிக தீபத்தை ஏற்ற போறவங்க கட்டாயமாக குளித்திருக்கணும். தலைக்கு குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா குளித்திருந்தாலே போதும். அதே போல இந்த விளக்கேத்த போறவங்க இன்றைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்த்திருக்கணும். இந்த பதிவை பார்க்கிற நேரத்துல தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா இன்னொரு முறை நீங்க குளிச்சிருங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தால் இந்த விளக்கை நீங்க ஏற்ற வேண்டாம். அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய வேறு உறுப்பினர்கள் கிட்ட சொல்லி இந்த விளக்கை நீங்க ஏற்ற சொல்லுங்க. பெண்கள் தீட்டை தவிர்த்து வேறு ஏதாவது தீட்டுகள் இருந்தால் இந்த விளக்கை தாராளமாக ஏற்றலாம், தடை கிடையாதுங்க. சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். முதலாவதாக 2 மண் விளக்கு நீங்க எடுத்துக்கோங்க. 2 அகல் விளக்கு. புதிய விளக்காக தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நீங்க கார்த்திகை தீபத்திற்காக ஏற்றிய விளக்கு அல்லது வீட்டில் ஆல்ரெடி பயன்படுத்திய அகல் விளக்கு வச்சிருந்தீங்கன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாதுங்க. 2 எண்ணிக்கையில இந்த விளக்கை நம்ம எடுத்துக்கணும். அந்த விளக்கை நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சிருங்க. பிறகு ஒவ்வொரு அகலிலும் 2 எண்ணிக்கையில கிராம்புகளை நம்ம சேர்க்கணும். முனை உடையாத முழுமையான கிராம்பாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த கிராம்புகள் பணவசியம் மற்றும் குலதெய்வ வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள். அடுத்ததாக ஒவ்வொரு விளக்கிலும் 2 ஏலக்காய்களை நம்ம சேர்க்கணும். விதைகள் வெளியேறாத முழுமையாக இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. கிராம்பு மற்றும் ஏலக்காய் நீங்க வீட்ல இருக்கிறதே பயன்படுத்திக்கலாம், புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. இந்த விளக்கேற்றுவதற்கு நல்லெண்ணெய் நீங்க பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா
நெய் தீபம் நீங்க ஏற்றலாம். வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில இந்த விளக்கை நம்ம ஏற்ற போறோம். இப்ப மார்க்கெட்லலாம் ஐக்கூட்டு எண்ணெய்லாம் விற்கிறாங்க, அதையெல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இந்த விளக்கை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் நீங்க பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நெய் தீபம் நீங்க ஏற்றலாம். நார்மல் பஞ்சு திரி அல்லது நூல் திரியை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப வீட்டினுடைய நிலைவாசல் தலைவாசல் படியில இந்த 2 தீபங்களை நம்ம ஏற்றணும். இந்த விளக்கை நீங்க ஏற்றும் போது குலதெய்வத்தினுடைய அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் பூரணமாக எனக்கு கிடைக்கணும், மகாலட்சுமி தாயார் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யணும், குலதெய்வம் எங்க கூடவே இருக்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கிட்டே இந்த தீபத்தை ஏற்றணும். குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அளவிற்கு அந்த விளக்கு எரியட்டும். அதற்கு பிறகு தானாக குளிர்ந்தாலும் பரவாயில்லைங்க, அல்லது ஒரு புஷ்பத்தை கொண்டு நீங்க குளிர வைக்கலாம். அந்த விளக்கில் இருக்கக்கூடிய கிராம்பு மற்றும் ஏலக்காய்களை நீங்க டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருங்க. அதனுடைய சாரம் முழுவதும் விளக்கின் ஒளியால் வெளியேற்றப்பட்டிருக்கும். இன்றைய தை அமாவாசையில் இந்த எளிமையான தாந்திரிக தீபத்தை ஏத்தி பாருங்க, கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதிலும் குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகள் போடும்போது நிறைய பேர் கேட்கக்கூடியது ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை நாம் அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம கருங்காலி மாலைகளை வாங்கி பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த கருங்காலி பூஜையை செஞ்சு நம்ம மாலையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 பேட்ச் நம்ம அனுப்பியிருக்கோம். அடுத்ததாக இன்றைய தினம் ஜனவரி 29 தை அமாவாசை 3வது பூஜை நடைபெற போகுதுங்க. நீங்க நிறைய பேர் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. இன்றைய தினம் சாயங்காலம் 7 மணிக்குள்ளாக ஆர்டர் கொடுக்கிறவங்களுக்கு இந்த பேட்ச்ல பூஜை செஞ்சு நம்ம கொரியர் அனுப்பிடுவோம். ஜனவரி 31ஆம் தேதி நம்ம கிட்ட இருந்து டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். அதற்கு பிறகு ஆர்டர் பண்றவங்களுக்கு பிப்ரவரி 12ஆம் தேதி பௌர்ணமி அன்றைய தினம் 4வது பூஜை நடைபெறும். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க, கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் தான். ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். மேலும் இந்த கருங்காலியை நம்ம டைரக்டா கிளைண்ட் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. பூஜை செஞ்சு 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. கடன் தொல்லையை நீக்குவது, அதிரடி பணவரவை ஏற்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். அதே போல எல்லா ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எந்த ஒரு சாஸ்திர குறிப்பிலும் இந்த ராசி நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை அணியக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த கருங்காலி மாலை அணிபவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இலவசம். வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க. இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எப்படி வேணாலும் அனுப்பலாம். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த பிப்ரவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்,
டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும் ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.